யார் அந்த காளிங்க? பெரிய ரவுடி சார். அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல சார். நீங்க தான் அவனுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சார். பாருங்க சார், திருவிழாவுக்கு போனவன எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க சார். கான்ஸ்டபிள் சார், நீங்க ஒரு கூட போய் அந்த காளிங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சார். என்ன? அந்த காளிங்க ரொம்ப நல்லவன் சார். அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். யூ கோ அண்ட் அரெஸ்ட் ஹிம். சார், என் அனுபவத்துல சொல்றேன், நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஓ அப்படிங்களா? அப்ப உங்களுக்கு இந்த காக்கி சட்டை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எஸ் சார். நான் சொல்றது உங்க காதுல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களாவது போய் அவனை அரெஸ்ட் பண்றீங்களா? ஓகே, அவனை நான் பாத்துக்கிறேன். திருவிழாவுல பயில்வான் பாண்டியனை காளிங்க அடிச்சானே, எப்படி அடிச்சான்? உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா? பின்னி போட்டான் போ. அதைவே பிரமாதமங்கிறிய. சின்ன வயசுல நான் அடிக்காத அடியாப்பா சொல்றா சாமி. என்ன போலீஸ் இப்பெல்லாம் வருது? பெரியவரே, கும்பிடுறேங்க. இங்க காளிங்கிறது யாரு? எது கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போகணும். அப்படின்னா நான் தாங்க காளிங்க. நான் காளிங்கனை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் உன் உருவத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே. நீங்களா உண்மையை சொல்றீங்களா, இல்ல நானும் வரவழைக்கட்டுமா? அப்படின்னா இவருதாங்க காளிங்க. ஆமாங்க. மரியாதையா சொல்லுங்க, காளிங்க எங்க? நான் தான் காளிங்க. நீதான் காளிங்கனா? ஆமா. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? எதுக்கு? மாரிய வேணும்னு அடிச்சு காயப்படுத்திருக்க. அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். போட்டி நடந்தது. மீச மேல கை போட்டு சொல்லக்கூடாத வார்த்தை சொன்னா அடிச்சுட்டேன். அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். உன்னை கூட்டிட்டு போவாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். முடிஞ்சா என்ன கூட்டிட்டு போ. நீ ஆழம் தெரியாம கால விடுற. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்லை.
செய்யாத குற்றத்துக்காக இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண வந்தாரு. இப்ப நான் செஞ்ச குற்றத்துக்கு நானே உள்ள வந்திருக்கேன். லாக்கப் தரங்க.